கரூரில் விஜய் பிரச்சாரத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் பலியான விவகாரம் தொடர்பாக ஆதவ் அர்ஜுனா அலுவலகத்திற்கு கரூர் போலீசார் வருகை தந்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்கிட கேட்கலாம். கதிரவன் வணக்கம். மேலும் விவரங்கள் என்ன சொல்லலாம்? கரூரில் கடந்த 27ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்ட போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியாகி இருக்கிறார்கள். இந்த துயர சம்பவம் குறித்து கரூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில அந்த ஆதாரங்களை திரட்டும் வகையில பல்வேறு நடவடிக்கைகளை காவல்துறை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில இந்த தாவேகாவின் பிரச்சார வியூக செயலாளர் இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா அலுவலகத்திற்கு கரூர் போலீசார் வருகை தந்திருக்கிறார்கள். சம்பவம் நடந்த அன்று கைப்பற்றப்பட்ட இருக்கக்கூடிய வீடியோ காட்சிகள் மற்றும் சிசிடிவிகளை கேட்டு கடிதம் சம்மன் கொடுப்பதற்காக வருகை தந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா பிரச்சார வாகனத்துல சிசிடிவி காட்சிகள் வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய நிலையில அந்த சிசிடிவி காட்சிகளும் அதே போல தாவேகா சார்பாக நியமிக்கப்பட்ட கேமராமேன்கள், அதாவது விஜயின் பிரச்சார வாகனத்திலே சில கேமராமேன்கள் இருந்து அதை காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த காட்சிப்படுத்தப்பட்ட வீடியோ காட்சிகளும் அதே போல பிரச்சார வாகனத்தின் பின்புறம் வரக்கூடிய வாகனங்களில் தாவேகாவின் வாகனத்தில் வந்த கேமராமேன்கள் எடுக்கக்கூடிய அந்த வீடியோ காட்சிகளையும் சாட்சியங்களாக சேர்ப்பதற்காக, ஆதாரங்களாக சேர்ப்பதற்காக அந்த வீடியோ காட்சிகளை கேட்டு இந்த ஆதவ் அர்ஜுனாவுக்கு கடிதம் கொடுப்பதற்காக கரூர் போலீசார் வருகை தந்திருக்கிறார். கடிதமும், அதாவது சம்மன் என்கூடிய அந்த கடிதம் 41 நோட்டீஸும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை விரைவில் கொடுப்பதாக ஆதவ் அர்ஜுனா தரப்பில் தெரிவிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. தற்போது கரூர் போலீசார் போயஸ் கார்டன் பகுதியில் இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா அலுவலகத்துக்கு வருகை தந்து இந்த சம்மனை வழங்கியிருக்கிறார்கள். ஆதாரமாக சேர்ப்பதற்காகவும் முறையான விசாரணை நடத்த இந்த சிசிடிவி காட்சிகளும் வீடியோக்களும் தங்களுக்கு உதவும் என்ற வகையில இந்த சம்மன் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கரூருக்கு வந்த 2 காவல்துறையினர் இந்த சம்மனை ஆதவ் அர்ஜுனா அலுவலகத்தில் வழங்கியிருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.